அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அப்படின்ற தொடரில் இன்னைக்கு முதல்ல யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்தகீன்கள். குரான்ல நிறைய இடத்துல அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் தக்வா உடையவர்களை நேசிக்கிறான். தக்வா உடையவர்கள்னா யாரு? முதல்ல இந்த தக்வா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இறையச்சம். இறையச்சம்னா என்ன? அல்லாவுக்கு பயந்து நடக்கிறது. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அல்லாவுக்கு பயந்து நடக்கிறது. இன்னும் எக்ஸ்ட்ராவா இதுக்கு ஒரு விளக்கம் தரணும் அப்படின்னா, ஒரு ஹதீஸ் நம்மளுக்கு இத தெளிவா புரிய வைக்கும். என்ன அந்த ஹதீஸ் அப்படின்னா, ஒரு மனுஷன் முட்கள் நிறைந்த பாதையில, முள் முள் இருக்குல்ல, அந்த முட்கள் நிறைந்த பாதையில கடந்து போகணும் அப்படின்னா எப்படி போவான்? ரொம்ப பாதுகாப்பா போவான். அப்படிதானே? எந்த ஒரு காயமும் தனக்கும் பற்றக்கூடாது, தன்னோட ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப பாதுகாப்பா இருப்பான். அதே போல தான் இந்த தக்குவாவும். நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்லாம், எந்தெந்த செயல்கள்லாம் அல்லாவுக்கு பிடிக்காததா இருக்கோ, இறை வெறுப்ப பெற்று தரக்கூடியதா இருக்கோ, அந்த செயல்கள் எதையும் செய்யாம, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டும் தவிர்ந்திருந்து வாழ்றது தான் தக்வா அப்படின்றதுக்கு தான் அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய விளக்கம். அப்போ இறை அச்சம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்குள்ள அத தான் ஏற்படுத்தும். எதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்காததா இருக்கோ, அத விட்டெல்லாம் தவிர்ந்திருப்பான். எது வந்துட்டா ஒரு மனுஷனுக்குள்ள அந்த தக்வா அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா, அத விட்டெல்லாம் தவிர்ந்திருக்க ஆரம்பிச்சுருவான். அப்படி தவிர்ந்திருக்க ஆரம்பிச்சுட்டானா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? அவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிரும். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இரு உலகிலயும் வெற்றி பெற்ற மனிதனா அவன் நிற்க முடியும். இந்த உலகத்திலயும் சரி, மறுமையிலயும் சரி. வெற்றி அடைந்த மனிதனாக ஆயிருவான். அப்போ இந்த இறையச்சம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்குள்ள இந்த ஒரு மாற்றத்த தான் ஏற்படுத்தும். அந்த இறை நேசத்த இதன் மூலியமா அந்த தக்வா உருவாக்கும். அப்ப இறை அச்சம் அப்படின்றது பொதுவாவே இந்த உலகத்தினுடைய நடைமுறைய பொறுத்தவரைக்கும், ஒரு மனுஷனுக்கு அச்சம் தரக்கூடியதாகவோ, பயம் தரக்கூடியதாகவோ ஏதோ ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த மனுஷன அதன் பக்கம் நெருங்க விடாது. அப்படிதானே? இப்போ ஏதோ ஒரு விஷயம் அத பார்த்து அவன் பயப்படுறான். அ பயமா இருக்கு அப்படின்னா, அது பக்கம் போமாட்டான். அப்படிதானே? ஆனா இந்த இறை அச்சம் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, இந்த இரையச்சம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா, அவன் இன்னும் இன்னும் அல்லாஹ்வ நெருங்கி போக தான் ஆரம்பிப்பான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு மாறுபட்டதாக இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகானதா அந்த இரையச்சம் அப்படின்றது இருக்குன்னு பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாம, குரான்ல நெறைய இடத்துல அல்லாஹ் இந்த தக்வாவினுடைய முக்கியத்துவத்த சொல்றான். முத்தகீன்களுடைய முக்கியத்துவத்த சொல்றான். எந்தெந்த இடங்கள்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ரமலான் மாதத்துல இருக்கோம். இந்த ரமலானுடைய மாதத்துல வைக்கக்கூடிய நோம்ப பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, அப்படிதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, இதன் மூலியமா நீங்க தக்வா உடையவர்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்றான். அதாவது நோம்ப பத்தி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றான். சொல்லிட்டு, இத வைக்கிறது மூலியமா நீங்க தக்வா உடையவர்களா ஆகலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த ரமலான் அப்படின்றதுக்கும், இந்த தக்வா அப்படின்றதுக்கும் எப்படி ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம இப்போ நோன்பு வச்சிருக்கோம். நோன்பு வச்சா இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னுடைய நோன்ப முறிச்சுரும் அப்படின்றதுல நம்ம கவனமா இருப்போம் இல்லையா? அப்போ இந்த ரமலான் மாதத்துல ஒரு பயிற்சிக்கான மாதம் தானே இந்த ரமலான் மாதம். அப்போ நம்ம இந்த ரமலான் மாதத்த எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, எந்தெந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்த குலைக்குமோ, அல்லாஹ்வுடைய நேசத்த குலைக்குமோ, அந்தந்த விஷயங்கள விட்டும் தவிர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நம்மள நம்மளே பயிற்சிக்கு உட்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம, அ குரான்ல முதல்ல அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒரு கட்டளை இடுறான். அதாவது யா அய்யுஹன்னாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு ஒரு கட்டளை இடுறான். என்ன அப்படின்னா, உங்களையும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த இறைவனான உங்களுடைய இறைவன வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் அத முடிக்கும்போது எப்படி சொல்றான்னா, இதன் மூலியமா நீங்க தக்வா உடையவர்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துலயும் அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களுக்கு இடக்கூடிய முதல் கட்டளை. சூரா அல் பக்கரால 21வது வசனத்துல வந்திருக்கு. முதல்ல சொல்ற கட்டளையே, நீங்க இதன் மூலியமா தக்வா உடையவர்களாக ஆகலாம். அந்த இடத்துல அல்லாஹ் எந்த ஒரு மாற்று வார்த்தையும் பயன்படுத்தல. தக்வா, முத்தகீன்கள் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கான். அப்போ இந்த தக்வா அப்படின்றதும், இறை நேசம், இறை பொருத்தம் அப்படின்றதும் ரொம்பவே
நெருக்கமுடையதா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு. அப்போ இந்த தக்வாவினுடைய முக்கியத்துவத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய வெறுப்ப பெற்று தரக்கூடிய ஏதாச்சும் ஒரு செயல நம்ம செஞ்சுட்டோம் அப்டின்னா, இதன் மூலியமா நம்மளுக்கு பாவம் வந்துருமோ, நம்மளுக்கு பாவம் சேர்ந்துருமோ அப்படின்னு ஒரு மனுஷன் பயப்படுறத விட, எத நெனச்சு பயப்படணும் அப்டின்னா, இந்த செயல் மூலியமா அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு போயிருமோ, அல்லாஹ்வுடைய நேசம் என்ன விட்டு போயிருமோ அப்படின்றதுல தான் அந்த மனுஷன் கவனமாக இருக்கணும். நம்ம தொடர்ச்சியா இரவு முழுவதும் நின்று வணங்குறோம். தினமும் நான் நோன்பு வைக்கிறேன். ஆனா, எக்ஸ்ட்ராவா என்னவும் செய்றேன். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்களையும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அதுல ஃபாயிதா இல்ல. அதுல பயன் இல்ல. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்கள விட்டு தவிர்ந்து இருந்துட்டு நம்ம நன்மை செய்றோம் இல்லையா? அதுல தான் இறை நெருக்கம் இன்னும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கத்த பெற்று தரக்கூடிய செயல்கள நம்ம செஞ்சுட்டு, அல்லாஹ்வுடைய வெறுப்ப பெற்று தரக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் விட்டும் தூரமாக இருக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்யணும். அவங்க தான் யாரா ஆக முடியும்? முத்தகீன்களாக அந்த முத்தகீன்கள் அப்படின்ற வகையினர்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும். இன்னும் இன்னும் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், எதை நேசிக்கிறான் அப்படின்ற விஷயங்கள தொடரா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.